ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட ஸ்டோரியை ஒன் லைனில் சொல்லணும்னா ரொம்பவே பணக்காரனாக இருக்க நம்ம ஹீரோயினை காதலிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை சுத்தமாகவே பிடிக்கல. ஆனாலும் ஹீரோயினை எப்படியாவது அடைஞ்சு தீரணும்னு முடிவு பண்ணின ஹீரோயினோட அப்பாவுக்கு பணம் கொடுத்து அதுக்கு பதிலாக உங்கள் பொண்ணை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள மோதல், காதல் இது எல்லாத்தையுமே தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போது மூவிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிட்டு வராங்க. ஹீரோயின் என்னை விடுன்னு சொல்லி கத்த, ஹீரோ நான் பணம் கொடுத்து உன்னை வாங்கியிருக்கேன்டி, இதுக்கப்புறமா நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்தில் வராரு. ஹீரோயின் பயத்தில் பக்கத்தில் இருந்த சிசரை எடுத்து ஹீரோ நெஞ்சிலேயே குத்திர, ஹீரோ என்னடி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்க்க, அதுக்குள்ள ஹீரோயின் தங்கச்சி ஜியா வந்து ஹீரோவை பார்த்து இவளை விட்டுருங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் சில நாட்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோயினை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து இவகிட்ட இருந்து எவ்வளவு பிளட் எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அப்போ உனக்கு என்ன விட என் தங்கச்சி ஜியா தான் முக்கியமாக போயிட்டாளான்னு கேட்க, ஹீரோ ஆமாண்டி எனக்கு அவள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நர்ஸ், சரி இப்போ தானே பிளட் எடுத்தோம், கொஞ்சம் கூட ரெஸ்ட் தராமல் மறுபடியும் பிளட் எடுக்க சொல்கிறீங்களேன்னு கேட்க, ஹீரோ அவளை நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன், அவள் உயிரே எனக்கு தான் சொந்தம், இதில் என்னம்மா பெரிய பிளட்டு, சொல்கிறது மட்டும் செய்யுன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயையோ இவன் விட்டால் மொத்த பிளட்டையுமே உறிஞ்சி எடுத்துருவான்னு யோசிச்சு மயக்கமே போட்டுடுறாங்க. அப்படியே ஹீரோயின் இப்போ கண் திறந்து பார்க்கும்போது ஜியா வந்து எனக்காக பிளட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்கான்னு சொல்ல, ஹீரோயின் நானே இந்த நாய் செத்தா போதும்னு இருக்கேன், இதில் இவன் என் பிளட்டை வச்சு அவனை காப்பாற்றிட்டானான்னு கேட்க, ஹீரோ கோபமாகி யாரை பார்த்துடி நாயின்னு சொன்னேன்னு ஹீரோயினை அடிக்க, அதுக்குள்ள ஹீரோக்கு கால் வர ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அதை பார்த்த ஜியா, பாத்தியா என் பிரதீப்க்கு என்னதான் பிடிச்சிருக்கு, ஆனால் ஏனோ தெரியல போனா போச்சாதுன்னு உன்னை கூட வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க, சில மாசங்களுக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோ ஜியா கூட இருக்க. இங்கே ஹீரோயின் ரொம்பவும் டயர்டாக ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோயின் காலில் பார்த்ததுமே ஹீரோ சந்தோஷமாக அதை பிக் பண்ண, ஹீரோயின் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்தே 1.5 மாதம் ஆகுதுன்னு சொல்ல, ஹீரோ அப்படின்னா நீ என்னை மிஸ் பண்ணிட்டு இருக்கியான்னு சிரிச்சுட்டே கேட்க, அதுக்குள்ள ஜியா இந்த நேரத்தில் அவ கூட ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, காலை கட் பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அப்போ நீங்கள் ஜியா கூட தான் இருக்கீங்களான்னு கேட்டு ரொம்பவும் இரும்ப ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோயின் நம்ம இதுக்கு மேலே எதுவுமே பேச வேணாம், நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட, ஹீரோ அவ்வளோ சீக்கிரமாக உன்னை விட முடியாதேன்னு நினச்சிட்டு இருக்க, இங்கே ஹீரோயின் ரத்தமாக வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவை நினச்சிட்டே நீ என்னை 10 வருஷமாக காதலிச்சிட்டு இருக்க, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு நீ ஒரு தடவை கூட கேட்கல, இதெல்லாமே போதும்னு தோணுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் சாம் அப்படிங்கிறவங்க கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க, ஹீரோயினை பார்க்க வந்த ஹீரோ அடியே மறுபடியும் அந்த சாம் கூட பேசிகிட்டு இருக்கியான்னு சொல்லி ஹீரோயினை அடிக்க, அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் டிவோர்ஸ்க்காக லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோ என்னடி என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக உன்னை போக விட்டுருவேனான்னு சொல்லி அப்படியே லாயருக்கு ஒன்று விட அவரும் கிளம்புறாரு. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து இதே தானே நீயும் விருப்பப்பட்ட, உனக்கு என்ன என் தங்கச்சி தானே தேவை, அவளே வச்சுக்கோ, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு கேட்க, ஹீரோ என்னை நீ புரிஞ்சிக்கவே இல்லையான்னு கேட்க, ஹீரோயின் என்னால் இதுக்கு மேலே உன் கூட இருக்க முடியாது, என்னை விட்டுருன்னு சொல்ல, ஹீரோ ஏன் உனக்கு நான் பத்தலையா, வேற ஒருத்தன் கிடைச்சிட்டான் போலன்னு சொல்லி அடிக்க, ஹீரோயின் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் எனக்கு நீ வேண்டான்னு சொல்ல, ஹீரோ கோபமாகி ஹீரோயினை கிஸ் பண்ண, ஹீரோயின் ஹீரோவை கடிச்சிடுறாங்க. அதனால இன்னும் கோபமான ஹீரோயினை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் தான் வராரு. இப்போ ஹீரோயின் சரி நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, ஹீரோ என்னை விட்டு நீ போகிறத பற்றி உன் கனவுல கூட நீ நினச்சிடக்கூடாது, ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட, அதுக்கான தண்டனையா இன்னும் 2 நாள் சாப்பிடாம இங்கேயே இருன்னு சொல்லி கிளம்பிற நம்ம ஹீரோயின் டே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ என்னடி என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரியா தெரியுதுன்னு சொல்லி ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு கிளம்பிடுறாரு. ஜியா ஹீரோக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க நீங்கள், இன்னைக்கு ரொம்பவும் இடி இடிக்குது, ஸோ மழை வரும்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ வந்த உடனே 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ இடி இடிக்கும் போதெல்லாம் ஹீரோக்கு ஹீரோயின் நினப்பாவே இருக்குது. அப்படியே தூங்க போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு சொன்னது ஞாபகமாகவே இருக்க
ஜியா வந்து என் அக்காவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்க ஹீரோ டிவோர்ஸா, அவளெல்லாம் நல்லா டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க ஜியா அவளையே நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க, அவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி பேச கோவமான ஹீரோ இன்னொரு தடவை அவளை பற்றி என் முன்னாடி இப்படி பேசினேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்திருக்க அதை பார்த்த ஹீரோ நடிக்காதடின்னு சொல்லி ஹீரோயினை எழுப்ப பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் எழுந்திருக்கவே இல்லை. அப்படியே இப்போ மயக்கத்தில் ஹீரோவை பார்த்து என்னை நீ விடவே மாட்டியாடான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வாயில் ரத்தம் வரதை பார்த்த ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி பதறி போய் கேட்க ஹீரோயின் எனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் கொடுத்துருன்னு கேட்க ஹீரோ நீ செத்தாலும் சாவடி, நான் உன்னை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிய விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் ஹீரோவை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ என்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியாக உன்னை யாருனாலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அங்கே பார்த்தா ஹீரோயினோட அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் நீ என்ன பண்ணாலுமே சரி என்னால் உன்னை காதலிக்க முடியாதுடான்னு சொல்லி ஹீரோவை அடிக்க ஹீரோ என்னம்மா சொல்கிற, உனக்கும் உன் அப்பா வேணும், எனக்கு நீ வேணும், என்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லு, வேணும்னா உன் அப்பாவை காப்பாற்றலாமா இல்லை வேண்டாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு வேண்டாண்டான்னு சொல்லிடுற ஹீரோ சரிடி எப்படியோ போ, ஆனால் நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உன் அப்பனை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட ஹீரோயின் அழுதுட்டே அங்கேயே முட்டி போட்டு நிற்கிறாங்க. இப்போ சடனாக அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வர அப்படியே கீழே விழுந்து மயக்கம் போட்டுடுறாங்க. அதை பார்த்த ஹீரோ பதறி அடித்து ஓடி வந்து ஹீரோயினை கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாங்க. அதில் ஹீரோவும் சின்ன வயசில் ஒன்றா விளையாண்டுட்டு இருக்க அப்படியே ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே ஹீரோ தான் காப்பாற்ற இப்போ ப்ரெசண்ட்டில் ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நர்ஸ் வந்து பேஷண்ட்டோட கண்டிஷன் ரொம்பவும் மோசமாக இருக்குது, அவங்களுக்கு இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும்னு சொல்ல ஹீரோ அப்படி என்னாச்சு அவளுக்குன்னு கேட்க நர்ஸ் அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர், ஆனாலும் 3 நாளாக எதுவுமே சாப்பிடாமல் இருந்ததால் இப்போ அவங்களோட கண்டிஷன் ரொம்பவும் சீரியஸ் ஆகிடுச்சுன்னு சொல்ல ஹீரோ என்ன ஸ்டொமக் கேன்சரான்னு சொல்லி ஷாக்காக அங்கே ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனேயே ஹீரோயினை பார்க்க வர நர்ஸ் எல்லாருமே டாக்டர் சாமை போய் பாருங்கன்னு சொல்ல அவரும் போய் டாக்டர் சாமை பார்க்குறாரு. பார்த்தா அவரை ஏற்கனவே ஹீரோக்கு தெரியும். அவர் ஹீரோவை பார்த்து ஹீரோயினை போய் நீ கல்யாணம் பண்ணியிருக்கியேடா, அவளெல்லாம் உன்னால் நல்லாவே பார்த்துக்க முடியாது, அவளை என்னால் தான் நல்லா பார்த்துக்க முடியும், அதனால் நீ விலகீருன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ நான் என்ன பண்ணும் நீ சொல்லாதடா, அவள் என்னோட மனைவி, அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீ எங்கள் 2 பேருக்கும் இடையில வராதன்னு சொல்ல சாம் நீ ஹீரோயினை பார்த்துக்க போறியா, உனக்கு தான் ஏற்கனவே பார்த்துக்க அந்த ஜியா இருக்காளேடா, அப்புறம் எதுக்குடா உனக்கு இவ வேணும்னு கேட்டுட்டு அவர் கோவமா கிளம்ப இப்போ ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து ஜியாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ அவளுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. ஜியா எனக்கு ரொம்பவும் தலைவலிக்குதுன்னு சொல்லி நெஞ்ச பிடிக்க ஹீரோ ஏமா கொஞ்சம் கம்மியாக நடிமான்னு சொல்லி அப்படியே அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு காலை போட்டு எனக்கும் ஜியாக்கும் இன்னைக்கு நைட் ஜான்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருங்கன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயின் கிட்ட வந்துடுறாரு. கண்முழிச்சு பார்த்தா ஹீரோவை பாசமாத்தோட ஹீரோ ஓ எழுந்திரிச்சிட்டியா, நீ 2 நாளாக கண்முழிக்கவே இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணுறன்னு கேட்க ஹீரோ இல்லை நீ செத்துட்டியா இல்லை உயிரோட தான் இருக்கியான்னு பார்க்க வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் சரி என் அப்பா எங்கன்னு கேட்க ஹீரோ அவர் நல்லா தான் இருக்காரு, நீ உன்னை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அப்படியே அசிஸ்டண்ட்டை பார்த்து ஹீரோயினோட அப்பா சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அழைச்சிருங்கன்னு சொல்ல அசிஸ்டண்ட் ஆனால் அவர் ஃபேக்கான மெடிசின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கு தண்டனைன்னு கேட்க ஹீரோ எனக்கு ஹீரோயினை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜியாவை மீட் பண்ண வராங்க. ஜியா என்னங்க 2 நாளைக்கு முன்னாடி போனவர் அப்படியே போயிட்டீங்க போலன்னு கேட்க ஹீரோ மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்ட போக அதுக்குள்ள அசிஸ்டண்ட் வந்து எதையோ சொல்ல அதை கேட்ட ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வந்து ஹீரோயின் மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயின் நீ நல்லவனா இல்லை கெட்டவனாடான்னு சொல்லி பாசமா அவரத்தோட ஹீரோ என்னாச்சுமா உனக்கு பசிக்குதா, இரு சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோயின் இல்லை கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்கன்னு கேட்க ஹீரோ அவரே தண்ணி குடிக்க வைக்க அதுக்குள்ள சாம் வந்து வெளியே போடா நான் அவளை செக் பண்ணணும்னு சொல்ல
ஹீரோ இவன் வேறன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சரிம்மா நான் அப்புறம் வரேன்னு சொல்லி கிளம்ப இங்க ஹீரோயின் சாம் கிட்ட நான் ப்ரெக்னெண்டா இல்லைன்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுன்னு சொல்ல சாம் அப்படி சொன்னா மட்டும் அவன் உன்னை சும்மா விட்டுருவானான்னு கேட்க ஹீரோயின் அவன் அட்லீஸ்ட் என் மேலே கோவப்பட்டு எனக்கு டிவோர்ஸ் தந்தா கூட போகுதுன்னு சொல்லிட அதையே சாம் ஹீரோக்கு சொல்ல ஹீரோ அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்க ஏன்னு கேட்க ஹீரோயின் ஏன்னா நீ ஒரு முட்டாள்னு நினச்சேன் அது சரிதான் நீ நிரூபிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோ உனக்கு எவ்வளோ தைரியம்டி உனக்கெல்லாம் உயிரோடு இருக்க ஆசையே இல்லையான்னு கேட்க ஹீரோயின் உன் கூட வாழ்கிறத விட சாகிறதே மேல்டான்னு சொல்லி அப்படியே என் அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்க ஹீரோ உன் அப்பனா இது வரைக்கும் நல்லா தான் இருந்தான் ஆனால் இதுக்கப்புறமா செத்தாண்டி உன் அப்பன்னு சொல்ல ஹீரோயின் நீ என் அப்பாவை எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல ஹீரோ ஆமாம் உன் கூட தான் வாழ்க்கை முழுக்க சேர்ந்து வாழ்வேன்னு சத்தியம் பண்ணேன் ஆனால் உன்னால் நான் இப்போ அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டேன்ல அந்த மாதிரி தான் இதுவுன்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்தில் வர அதுக்குள்ளே ஹீரோயின் ஒரு ஆக்டிங்கை போட ஹீரோ இவ வேற அப்படிங்கிற மாதிரி நினச்சி உன் அப்பனும் கிறுக்கிடின்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் என் மேலே பாசம் இருக்க மாதிரி சும்மா நடிக்காத நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணதானேன்னு கேட்க ஹீரோ இல்லை உன்னை கரெக்ட் பண்ணதான் உன் தங்கச்சி கூடயே நான் சுற்றிட்டு இருக்கேன்டின்னு சொல்லி கிளம்ப அங்கே கட் பண்ணா ஹீரோயினோட அப்பா கூட இருந்த சில பேர் அவர் மாட்டினதால இவங்களும் எல்லாருமே மாட்டிடுவாங்கன்னு நினச்சி அவரை மேலிருந்து தள்ளி விட்டு கொண்டுடுறாங்க. அது தெரியாமல் ஹீரோயின் அடுத்த நாள் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஹீரோ அடி என்னடே உன் பிரச்சனை டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ள போலீஸ் வந்து இறந்து போனது உங்கள் அப்பான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோட்டோஸை கொடுக்க ஹீரோ என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்க்க ஹீரோயின் ஷாக் ஆகி ஏன்டா என் அப்பாவை கொன்னேன்னு சொல்லி ஹீரோவை பிடிக்க ஹீரோ அடியே நான் எதுவுமே பண்ணலடின்னு சொல்ல எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரியே இல்லை. அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் அவங்களோட அப்பாவை பார்க்க வராங்க. அவங்களால அவங்க அப்பா இறந்ததை ஏற்றுக்கவே முடியாமல ஹீரோ சமாதானம் படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் நீ தான் என் அப்பாவை கொன்ன உன்னோட இந்த கேவலமான கையால் என்னை தொடாதன்னு சொல்லியால ஹீரோ சமாதானம் பண்ணிக்கோ நீ இப்போவே ரொம்ப வீக்காக இருக்க உனக்கு ஏதாவது ஆனால் என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் நீயே என்னை கொன்னுருடா எனக்கு உன்னை பிடிக்கலன்னு தெரிஞ்சும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் உன்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் தங்கச்சி கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடித்து அவளை வச்சே நீ என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி அழுதுகிட்டே மயக்கம் போட்டுற ஹீரோ உடனடியாக ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துறாங்க. அங்கே நர்ஸ் சும்மா இல்லாமல் ஏங்க அந்த பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கேட்க ஹீரோ எது நான் டார்ச்சர் பண்ண அதை நீ பார்த்த போமா இப்போ ஏதாவது வேலை இருந்தால் பாருன்னு சொல்லி கத்தி விட்டுறாரு. நைட் ஆகுது. ஹீரோயின் அவங்களோட அப்பா கிட்ட வந்து அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்க போகிறதுக்கு முன்னாடி என்னை இந்த பணக்கார திமிர் பிடிச்ச இந்த பிரதீப் கிட்ட பணத்துக்காக விற்றுட்டு போயிருக்கீங்க இப்போ நான் தனியாக அவன் கூட எப்படி வாழ்கிறது நீங்கள் அன்றைக்கி அவன்கிட்ட பணத்தை வாங்கும்போது அவன் பதிலுக்கு உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லும்போது நீங்கள் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல்லையே இருந்திருக்கலாமே அதுக்குள்ளே எதுக்கு வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டு அப்படியே சாப்பாடை கொண்டு வந்து வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ முதல்ல வா வந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் அதெல்லாம் விடுங்க என் அப்பா பற்றி ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க ஹீரோ ஐயையோ ஆரம்பிச்சிட்டாலான்னு சொல்லி சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க என்ன நீ எப்போதான் புரிஞ்சுப்பன்னு கேட்டு கிளம்ப ஹீரோயின் பின்னாடியே வந்து ஏன்டா என் அப்பனை கொன்னன்னு கேட்க ஹீரோ உன் அப்பா பொண்ண தப்புக்கான எவிடன்ஸை நான் கோர்ட்டில் கொடுத்ததுக்கு அப்புறமா உன் அப்பனை காரணமே இல்லாமல் நான் ஏண்டி கொல்ல போகிறேன்னு கேட்க ஹீரோயின் சரிடா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் ஆனால் அதுக்கு பதிலாக என் அப்பாவை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்க ஹீரோ பைத்தியமாடி நீ உன் அப்பா தான் இறந்துட்டாரே அவரை நான் எங்கேருந்துடி கொண்டு வருவேன்னு கேட்க ஹீரோயின் அப்போ சரி எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற நீ சொல்லக்கூடாது ஏன்னா நீ எனக்கு தான் சொந்தம் என்னை விட்டு போகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லடின்னு சொல்லி ஹீரோயினை தள்ளிவிட ஹீரோயின்
நீ என்னை என்னைக்குமே ஒரு மனைவியா பார்த்ததே இல்லை. ஒரு மிருகத்தை விட கேவலமா நடத்துற. கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லை, பாசமும் இல்லை. உன்னுடைய தேவைக்காக மட்டுமே என்னை நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கோவமாகி ஹீரோயின் அடிக்க போறாங்க. அதுக்குள்ள அங்கிட்ட சாம் வர அதை பார்த்த ஹீரோ, டேய் நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க 2 பேரும் நல்லா பண்றீங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. சாம், டேய் நீ ஹீரோயினை விட்டு போயிருன்னு சொல்ல, ஹீரோ, டேய் என்னடா நடக்குதுங்க, அவ என் பொண்டாட்டிடா, நீ என்னவோ அவளை விட்டு நான் அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, சாம் இதுக்கப்புறமா உன் மனைவி இல்லைன்னு சொல்ல, ஹீரோ, டேய் நல்லா ஜோக் பண்றீங்கடா, இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே அவ என் பொண்டாட்டி தான்னு சொல்லி அவளையே கேள்றா, அவளுக்கே என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதுக்கு சாம் ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ சாமை அடிச்சுட்டு நீ எல்லாம் என் எதிரில் நிற்க உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள ஹீரோயின் வந்து சாமை அடிக்காதீங்கன்னு சொல்ல, ஹீரோ, என்னடி அவனை முதல்ல அடிச்சது உனக்கு தெரியலையான்னு வில்லத்தனமா கேட்க, அதுக்குள்ள சாம் மறுபடியும் ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ மறுபடியும் சாமை அடிக்க, அதை பார்த்த ஹீரோயின், சாமை அடிக்காதீங்க, நீங்க என்ன சொன்னாலுமே நான் கேட்குறேன்னு ஹீரோவை பார்த்து சொல்ல, ஹீரோ இந்த வார்த்தைக்காக தானே காத்திருந்தேன்னு நினைச்சு, பாத்தியா எப்பவுமே நீ தான் என்கிட்ட வர, நான் உன்னை எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்லி இதுக்கப்புறமா நீ என் கூட என் வீட்டில் தான் இருக்கணும்னு கேட்க ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, உனக்கு நிறையா டைம் இல்லை, ஸோ சீக்கிரமாக முடிவை சொல்லுன்னு கேட்க ஹீரோயின், சரி உன் கூடவே இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ, இது போதும்டி எனக்குன்னு சொல்லி சாமை விட, அங்கே கட் பண்ணா சில நாள்களுக்கு அப்புறமா 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜியா கால் பண்ணி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, ஹீரோ ஒரே ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வான்னு சொல்லி ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவருக்கு ஒரு கால் வர, ஹீரோ இரு நான் வரேன்னு சொல்லி போக, அதுக்குள்ளே ஜியா ஹீரோயினை பார்த்து, நம்ம அப்பா எப்படி இறந்தாருன்னு தெரியுமா, அதுக்கு காரணமே பிரதீப் தான், அவருக்கு நானும் ஹெல்ப் பண்ணேன், ஏன்னா எனக்கு அவர் வேணும்னு பொய் சொல்ல. அதை கேட்ட ஹீரோயின், 2 பேரும் சேர்ந்து என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களேன்னு சொல்லி ஜியா கூட அங்கேயே சண்டை போட, அதை பார்த்த ஹீரோ ஹீரோயினை பார்த்து, அடி உன் அப்பா இறந்ததுக்கேண்டி எல்லாத்தையும் காரணமே இல்லாமல் தொல்லை பண்ணுறேன்னு சொல்லி ஜியாவை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அங்கே கட் பண்ணா ஹீரோ நைட் லேட்டாக வீட்டுக்கு வந்து, அடியே எங்கடி இருக்கன்னு கேட்டுட்டு பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத பார்த்த உடனேயே அவங்கள தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு தண்ணியை கொடுக்க, ஹீரோயின் என்னை விட்டுருங்க, எனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு கேட்க, ஹீரோ அதை மட்டும் கேட்காதன்னு சொல்ல, ஹீரோயின் நான் என் வீட்டுக்கு போகணும்னு கேட்க, ஹீரோ இதுதாம்மா உன் வீடுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள ஹீரோவோட அம்மா அங்கே வந்து, என்னடா என் மருமக மறுபடியும் உன்னை விட்டு போகணும்னு சொல்கிறா, என்னடா பண்ண அவளைன்னு கேட்க, ஹீரோயின் சொல்லாமலே வந்திருக்கீங்கம்மான்னு கேட்க, ஹீரோவோட அம்மா, உன் அப்பாவுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறமா நான் எப்படிமா வராமல் இருக்கிறது, எனக்கு என்னமோ என்னோட அன்பு உனக்கு இப்போ தேவைன்னு தோணுச்சுமான்னு சொல்ல, ஹீரோ அதுக்கு எதுக்குமா நைட்டில் வந்திருக்கீங்க, காலையில் வந்திருக்கலாமேன்னு கேட்க, அம்மா புரியுதுடா நீ எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சரிம்மா எனக்கு தூக்கம் வருது, நாங்கள் 2 பேரும் வேறு ரூமில் தூங்குறோம், நீங்கள் இங்கே நல்லா தூங்குங்கன்னு சொல்லி பாடின்னு ஹீரோயினை கூப்பிட, அம்மா இல்லைடா நானும் ஹீரோயினும் இன்னைக்கு இங்கேயே இருக்கோம், நாங்கள் 2 பேரும் நிறையா பேசணும், அதனால் நீ கிளம்புன்னு சொல்லிட. ஹீரோக்கு இப்போ ஜியா கால் பண்ண, ஹீரோ பதறி போய் ஜியாவை பார்த்து, என்னாச்சு, ஏன் ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி என்னை கூப்பிட்டேன்னு கேட்க, ஜியா எனக்கு இங்கே ஒருத்தியே இருக்க பயமாக இருக்குது, ஏன்னா பக்கத்து ரூமில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அதனால் எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் இன்னைக்கு நைட் மட்டும் என் கூட இருங்கன்னு கேட்க, ஹீரோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்கிறாங்க. அப்படியே இப்போ ஜியா ஹீரோ இருக்கிற ரூமுக்கு வர, ஹீரோ ஜியாவை பார்த்து, வேற ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, இல்லைனா இந்த ட்ரெஸ் மேலேயே வேற ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வான்னு சொல்ல, ஜியா போதுங்க, உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியும், ஏன் அதை மறைக்கிறீங்க, எனக்காக தானே நீங்கள் ஹீரோயினையே கல்யாணம் பண்ணீங்கன்னு தெரியும்னு சொல்ல, ஹீரோ இவ வேற அப்படிங்கிற மாதிரியே பார்க்க, ஜியா டைரக்டா ஹீரோயினை இப்போ டிவோர்ஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டுடுறாங்க. ஹீரோ ஐயோ இவ இல்லைனா அவன் என்னை விட்டுட்டு போயிடுவாளேன்னு யோசிச்சு, ஏம்மா ஜியா இங்கே பாரு, இப்போவே ரொம்ப லேட் ஆகிருச்சு, உனக்கு டயர்டாக இருக்கும், ஸோ நீ தூங்குமா, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி கிளம்ப போக, அதுக்குள்ளே ஜியா வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, இன்னைக்கு ஒரே ஒரு நைட் மட்டும் என் கூட இருங்கன்னு கேட்க, ஹீரோ இவளை விட்டா அவள் போயிடுவான்னு யோசிச்சு ஜியாவை தூக்கிட்டு இப்போ ரூம்க்கு வந்து, நீ சீக்கிரமாக தூங்குறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ தூங்கு நான் கிளம்புறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஜியா,
அப்போ உங்களுக்கு ஏனோ என் மேலே காதல் இல்லாமல் என் அக்காவை பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு கேட்டுட்டு, ப்ளீஸ் பிரதீப், அப்படி மட்டும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுங்க. நீங்கள் எனக்காக தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் அவளை காதலிக்கல தானேன்னு கேட்க, ஹீரோ என்னை மன்னிச்சிரு ஜியா, நானும் உன் அக்காவும் டிவோர்ஸ் பண்ண போகிறதே இல்லை, ஏன்னா நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே சில நாளாக ஹீரோயின், ஹீரோ, அப்புறமா ஹீரோவோட அம்மா எல்லாரும் ஒன்றா சாப்பிட வந்திருக்காங்க. அங்கே ஹீரோ ஹீரோயினை நல்லா பார்த்துக்க, அம்மா டேய் திரும்பி என்னையும் கொஞ்சம் பாருடான்னு கேட்க, அப்படியே ஆப்போசிட்டில் ஹீரோயின் வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட ஒரு ரவுடி வந்து ஒரு மருந்தை தந்து, இதை ஹீரோயினோட சாப்பாட்டில் கலந்து கொடு, இல்லைனா உன் குழந்தைய கொன்னுருவேன்னு சொல்லிட்டு போக, பயந்து போன இந்த ஆன்ட்டி ஹீரோயின் குடிக்கிற சூப்பில் அந்த மருந்தை கலந்து கொடுக்க, அது குடித்த உடனே ஹீரோயினுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் நடந்து வரும்போது மயக்கம் வர அப்படியே படிக்கட்டில் விழுந்துடுறாங்க. அதை பார்த்த ஆன்ட்டி, ஐயோ என்ன இது ஃபுல்லாக பிளட்டாக இருக்குன்னு கேட்க, ஹீரோயின் என்னை தொடாதீங்க, சீக்கிரம் டாக்டர் சாம்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல ஆன்ட்டி போய் கால் பண்ணுறாங்க. ஆனால் சாம் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்ததால் கால் பிக் பண்ணலை. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வர, ஆன்ட்டி ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க விஷயத்த சொல்ல, ஹீரோ அப்படியே அவங்க கையில் இருக்க ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை இருக்கிறத பார்த்து என்ன இதுன்னு கேட்க, ஆன்ட்டி ஹீரோயின் கீழே விழும்போது அவங்களுக்கு ப்ளீடிங் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அபோர்ஷன் ஆகியிருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ அப்போவே குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னாலேன்னு நினச்சி ஷாக்காக, இங்கே ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் என் குழந்தை நல்லா தானே இருக்குன்னு கேட்க, சாம் குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் இதுக்கப்புறமா நான் யாருக்காக வாழணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, சாம் இதுக்கப்புறமா நீ பிரதீப் கூட இருந்து கஷ்டப்பட வேண்டாம், என் கூட வந்துரு, அவன் தொல்லையே இல்லாத மாதிரியான இடத்துல வச்சு உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் அதுதான் சரின்னு சொல்லிட, இங்கே இப்போதான் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பார்த்தா அங்கே ஹீரோயினே இல்லை. அதை பார்த்த ஹீரோ அவளுக்கு இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அப்படி இருக்கும்போது எங்கே போயிருப்பான்னு நினைக்க, கட் பண்ணா கரெக்டாக ஹீரோயின் முன்னாடி போய் நின்று அவங்கள மிரட்டி எப்படியோ மறுபடியும் கூட்டிகிட்டு வரும்போது கார்க்குள்ள ஹீரோ ஹீரோயினை பார்த்து, நான் பண்ணதில் ஏதாவது தப்பு இருந்திருந்தா என்னை மன்னிச்சிருன்னு கேட்க, ஹீரோயின் நீ மன்னிப்பு கேட்டா என் அப்பா திரும்பி வந்துடுவாரான்னு கேட்க, ஹீரோ ஐயோ பாவி, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி, என்னை நம்புன்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ளே பின்னாடியே வந்த ரவுடிக்கார் ஹீரோக்காரை இடிக்க, அங்கே நடந்த ஆக்சிடெண்ட்டில் ஹீரோக்கு அடி ஆகிருச்சு. ஹீரோயினை பார்த்தா அவங்களும் ஹீரோவை விட பலமாக அடியாகி இருக்கு. அதை பார்த்த ஹீரோ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு மயக்கம் போட்டு விழ, கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. கண்ணை திறந்த உடனேயே ஹீரோயினை பார்க்கணுன்னு கேட்க, அம்மா ஹீரோயின் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க இன்னும் மயக்கத்தில் இருக்கிறத பார்த்த ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதுக்குள்ள ஜியா அங்கே வந்து இவன் இன்னும் சாகலையான்னு கேட்க, கடுப்பான ஹீரோ எப்படியோ இவங்க வந்தது வந்துட்டா 2 பாட்டில் பிளட் எடுத்துட்டு விடுங்கன்னு சொல்ல, ஜியா டே என்னங்கடா 2 வாட்டர் பாட்டில் எடுக்கிற மாதிரி அசால்ட்டா சொல்கிறேன்னு கேட்குறக்குள்ளேயே பிளட் எடுத்துடுறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் செக்ரட்டரி ஆக்சிடென்ட் பண்ண வில்லனை பிடிச்சிட்டு ஹீரோக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க, ஹீரோ அங்கே போய் வில்லனை நல்லா அடிக்க, அவனும் இது எல்லாத்தையுமே ஜியா சொல்லி தான் பண்ணன்னு சொல்ல, ஹீரோ செக்ரட்டரி கிட்ட எல்லாமே நான் சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, ஜியா மறுபடியும் ஹீரோயினை பார்க்க வராங்க. அங்கே யாருமே இல்லாததை பார்த்து, பாத்தியாடி அக்கா உன் நிலைமைய, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உன்னை கொல்ல போகிறேன், ஆனால் நீ சாகிறதுக்கு முன்னாடி கூட உன்னை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு சொல்லி அப்படியே ஹீரோயினை பார்த்து, எப்படியும் நீ சாக தான் போகிற, அதுக்கு முன்னாடி சில உண்மைகளை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி உன் அப்பா இருக்கானே, அதாவது நம்ம அப்பா, அவரை கொன்னதே நான் தான். அந்த பள்ளியை பிரதீப் மேலே போட்டு உன்னையும் அவனையும் பிரிச்சிடலான்னு பார்த்தா அவன் உன்னை விடவே இல்லை. அதுக்கப்புறமா உன் குழந்தைய கொன்று அவனை உன்னை வெறுக்க வச்சிடலான்னு முடிவு பண்ணா அப்பவும் அவன் உன்னை வெறுக்கவே இல்லை. அதனால நீ இருந்தா கண்டிப்பாக அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி ஹீரோயினுக்கு விஷ இன்ஜெக்ஷன் போட வர, அதுக்குள்ள ஹீரோயின் கண்ணை திறந்து, அடிப்பாவி அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணியான்னு கேட்க, ஹீரோவும் செக்ரட்டரியும் அங்கே வந்து ஜியாவை பிடிக்க, ஜியா ரொம்பவும் ஷாக் ஆகி ஹீரோவை பார்த்த உடனே, இல்லை நான் சும்மா தான் இதெல்லாம் சொன்னேன், நீங்கள் இதை நம்பாதீங்கன்னு ஹீரோவை பார்த்து சொல்ல, ஹீரோ நீ என் குழந்தைய மட்டும்தான் கொண்டிருக்கேன்னு நினச்சி உன்னை எப்படியாவது மன்னிச்சு விட்டுறலான்னு தான் இருந்தேன், ஆனால் நீ 2 கொலையும் செஞ்சுருக்க, அதுக்கான தண்டனை உனக்கு இருக்குன்னு சொல்ல, போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து வில்லனையும் ஜியாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ ஹீரோயின் பக்கத்தில் வந்து நான் பண்ணதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோன்னு கேட்க, ஹீரோயின் நான் தான் உங்களை இத்தனை நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்களோட காதலை
இது வரைக்குமே அக்செப்ட் பண்ணிக்கல, அதுக்காக என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அம்மாவும் செக்ரட்டரியும் ஹீரோயினை பார்க்க வராங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்ப சாம் வந்து பார்த்துட்டு எப்படியோ ஹீரோயின் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சொல்லி அவரும் சும்மா ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணுற நேரமும் வருது. அப்போது ஹீரோயின் அம்மாவை பார்த்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்னு அவங்கள ஹக் பண்ணிட்டு சொல்ல ஹீரோ எனக்கும் இதே மாதிரி தேங்க்ஸ் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் உங்கள் வேலைன்னு சொல்லிட கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட வாழ்க்கையை ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினை பார்த்து நான் தான் சொன்னேன் இல்லையா, நீ இந்த ஜென்மம் இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல அப்படியே அவங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமாக ஆரம்பிக்க 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.